செய்யும்போது வந்து datstamil.com என்று இருக்கக்கூடிய இணையதளத்தில் உள்ள கதைகளை படித்துவிட்டு மாணவர்கள் அதில் உள்ள பண்புகள் குறித்து கலந்து பேசினார்கள். பிறகு விடைகளை எழுதினார்கள். சரி, அதன் பிறகு வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல கருத்தறிதல், அதாவது எழுதுதல் பயிற்சி, கேள்விகளுக்கு விடை எழுதும் பயிற்சியை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டிய சூழல் நமக்கு உள்ளது. எனவே நாம் அதிலும் பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெப் துனியா அப்படிங்கிற பகுதியில் தந்தையர் தினம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதை பயன்படுத்தி அவர்களிடம் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி, இது ஏன்னா அந்த குடும்ப உறவின் உன்னதம், இது மாதிரி தியாக உணர்வு, இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த மாதிரியான முயற்சிகளை இந்த கட்டுரையை குறிப்பாக பயன்படுத்தி கொண்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ற ஆண்டிலேயும் இந்த பயன்படுத்தி நான் வந்து கற்பித்திருக்கேன். இந்த ஆண்டிலேயும் நான் வந்து இந்த பக்கத்தை பயன்படுத்தி கற்பிச்சிருக்கேன். ஸோ 2 வருடமும் வந்து இந்த இணைய பக்கத்தை பயன்படுத்தி நான் வந்து தொடர்ந்து கற்பிச்சுட்டு வரேன். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் 2008 செய்தேன். அதற்கான அந்த கோப்பு, மாணவருடைய கோப்பு என்னிடம் இல்லை. இதுதான் என்கிட்ட இப்போ இருந்தது, 2009 தான் இருந்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி மாணவர்கள் வந்து நம்ம வந்து கேள்விகளை அமைத்து அந்த பகுதியை படித்த பிறகு கேள்விகளை அமைத்து ஒரு பயிற்சி தாளை கொடுத்துட்டோம்னா மாணவர்கள் வந்து நமக்கு விடைகளை எழுதுவாங்க. அதில் வந்து சில சிரமங்களை எதிர்நோக்குறாங்க மாணவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தந்தையர் தினம் வந்து அந்த ஃப்ளூயன் அந்த ஆற்றலுக்கான நடை அதில் இல்லை, ஜம்ப் பண்ணி வரும். அதனால வந்து மாணவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னொரு கட்டுரை வந்து அஜந்தா குகை ஓவியங்கள் என்ற கட்டுரை வந்து ரொம்ப ஆற்றொழுக்காக இருந்தது. அதில் மாணவர்கள் வந்து சிரமத்தை எதிர்நோக்கலை, நம்ம கொடுத்தது நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நன்றாக விடை எழுதினார்கள். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளை நாம் வந்து மேற்கொள்ளலாம். அதன் பிறகு வந்து இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த இணையதளத்தில் உள்ள கதைகள். இது வந்து உண்மையிலே சொல்ல போனால் இது வந்து தினமணி, தினமலர் போன்ற நாளிதழில் வரக்கூடிய கதைகளை தான் தொகுத்து இங்கே போட்டிருக்காங்க. இவங்களுடைய சொந்த படைப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதன் பிறகு வந்து மொழி பயிற்சிகள் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். அதனால வந்து பலவிதமான மொழி பயிற்சிகளை தயாரித்து மாணவர்களுக்கு பள்ளி இணையதளத்திலே போட்டு வைத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பள்ளியில் காலையில் திரு அருண்மங்கன் சார் குறிப்பிட்டது போல எங்கள் சிங்கப்பூரில் வந்து லேர்னிங் என்பது கட்டாயம். ஏன்னா வந்து சில எதிர்பாராத சூழ்நிலைகளில் வந்து பள்ளி மூடப்பட்டு விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாணவர்கள் வீட்டிலேயே அந்த கற்றல் அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 நாட்கள் வந்து கட்டாயமா மாணவர்கள் வந்து வீட்டில் தான் இருந்து கற்றுக்கொள்ளணும். படிக்க வந்து பள்ளிக்கூடம் வரமாட்டாங்க. அவர்களுக்கு சில பயிற்சிகளை செய்து நம்ம வந்து இந்த பள்ளி இணையதளத்தில் போட்டிருக்கோம். இதற்கு முக்கியமாக வந்து ஹாட் பொட்டேட்டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் தான் பயன்படுத்தி இந்த பாடங்களை எல்லாம் நாம் செய்தோம். அதில் வந்து அந்த ஹாட் பொட்டேட்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மென்பொருளை பயன்படுத்தி விதவிதமான பயிற்சிகளை செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து 2008 இன்றைய வரைக்கும் செய்து போடப்பட்ட பயிற்சிகள் தான் அங்கே இருக்குது. இப்போ உதாரணமாக மரபு தொடர்கள், அட்ஜெக்டிவ், அப்புறம் வந்து இணைப்பு சொற்கள், மறுப்பு சொற்கள், ஆனால், இது மாதிரியான சொற்கள்லாம் நம்ம வந்து தேர்வில் வந்து அது ஒரு கூறாக இருக்குது. அதே நேரத்தில் மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரியான பயிற்சிகளை இங்கே நம்ம போட்டு வைத்திருக்கிறோம். சரி, இப்போ வந்து இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஹாட் பொட்டேட்டோஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய பகுதி இது, செய்த பகுதி இது. இந்த பகுதி செய்யும்போது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், ஒரு உள்ளடக்கம் அது இருக்கணும். இப்போ ஒரு ராமலிங்க சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இந்த பகுதிக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் அதே மாதிரி அதே நேரத்தில் திரைப்பட பாடலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். திரைப்பட பாடல் மூலமாகவும் அவர்கள் செய்கிறாங்க. இதில் வந்து மாணவர்கள் ஆர்வமாக செய்வார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாணவர்களுடைய கருத்து பாருங்க. இந்த பயிற்சி செய்த பிறகு உங்களுடைய கருத்து அங்கே கொடு என்று சொன்னார். மாணவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்றான் பையன். இது வேற ஒரு பயிற்சி. இது பரதநாட்டியம் பற்றி மாணவர்களுக்கு கொடுத்த பயிற்சி. இதை பாருங்க, இதில் வந்து மாணவர் ரொம்ப சிறப்பாக கருத்து சொல்றார். இவங்கெல்லாம் வந்து ஆக உயர்நிலையில் செகண்டரி 4ல் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா SSLCன்னு சொல்லுவோம், அந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பகுதியை கொடுத்தா. ஏன்னா அந்த பகுதி கொஞ்சம் வந்து கடினமான சொற்களை கொண்டது. அப்போ இந்த மாதிரி செய்யும்போது மாணவர்கள் வந்து ரொம்ப விருப்பமாக அதை ஈடுபடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து மாணவர்கள் இப்போ வந்து எழுதுதல் பயிற்சி, தேர்வு சொல்லும்போது கட்டுரை உண்டு. கட்டுரை பயிற்சி என்று சொல்லும்போது அவங்களுக்கு வித்தியாசமான கட்டுரை பயிற்சிகளை கொடுக்கறது உண்டு. உதாரணமாக வந்து சூர்யா நடித்த ஒரு படம், அதோடைய படம் எனக்கு என்னன்னு தெரியல, அதில் வந்து மெக்கானிக்காக நடிச்சிருப்பார். அந்த மெக்கானிக்காக வரும்போது அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் போய் கருத்து சொல்லிடுவார். கருத்து சொன்னோன்னே அங்கே உட்கார்ந்துருக்கிற